ஓடும் ரயிலில் சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலரை பணியிடை நீக்கம் செய்து கோவை மாநகர காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். காவலரின் வக்கிர செயலை மாணவி படம் பிடித்து தக்க பாடம் புகட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ஓடும் ரயிலில் சட்டக்கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் இவர்தான். அச்சப்படாமல் தில்லாக செயல்பட்ட மாணவி வீடியோ ஆதாரத்துடன் காவலரின் வக்கிர செயலை வெட்ட வெளிச்சமாக்கி வசமாக சிக்க வைத்துள்ளார். சட்டக்கல்லூரி மாணவியிடம் எல்லை மீறிய காவலரும் நடவடிக்கை எடுத்த உயர் அதிகாரிகளும். நடந்தது என்ன? கோவை RS புரம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியக்கூடிய ஷேக் முகமது என்பவர் கடந்த சனிக்கிழமையன்று சென்னையிலிருந்து இன்டர்சிட்டி ரயிலில் கோவைக்கு வந்துள்ளார். அப்போது சட்டக்கல்லூரியில் பயிலக்கூடிய கல்லூரி மாணவி ஒருவரும் அதே ரயிலில் பயணித்துள்ளார். மாணவியின் அருகில் அமர்ந்திருந்த காவலர் ஷேக் முகமது எல்லை மீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி உடனடியாக அவருடைய செல்போனில் வீடியோ பதிவு செய்து ரயில் காட்பாடி அருகே வரும்பொழுது ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். உடனே அதிரடியில் இறங்கிய ரயில்வே போலீசார் ஷேக் முகமதுவை கீழே இறங்க செய்து காட்பாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பிறகு சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவலர் ஷேக் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இந்நிலையில் மாணவி எடுத்திருந்த வீடியோ பதிவுகளின் அடிப்படையிலும் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையிலும் ஷேக் முகமதுவை பணியிடை நீக்கம் செய்து கோவை மாநகர துணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலரே மாணவியிடம் ஓடும் ரயிலில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.